வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பிள்ளைங்கள் எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் விரும்பி போடுற மாதிரி தான் அந்த மாடல் இருக்கும். இன்றைக்கி இந்த டபுள் கலர் வச்சு தைக்க போகிறோம். இந்த மெரூன் கலரு ப்ளவுஸ் பீஸு, இந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான மாடல் தான் தைக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நான் முதுகு பக்கத்தை லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஷோல்டர் தையலுக்கெல்லாம் சேர்த்து 5.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்குள் உயரம் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இவங்க பாடி சைஸு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் 32 இன்ச்சு சைஸ் அந்த அளவுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, தையலுக்கெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு 16 இன்ச்சு வச்சுருக்கேன். பாடி சுற்றளவு 10.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்கெல்லாம் சேர்த்து தான். இந்த அளவு எப்போவுமே நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி இருக்குதோ அந்த அளவை நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் அளவு கேட்குறதுனால தான் நான் அந்த அளவுகளை சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி கேன்வாஸில் தான் மாடல் தைக்க போகிறோம். அதுக்காக கேன்வாஸ் 2 மடிப்பாக கொஞ்சம் அகலமாகவே எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஷோல்டர் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் 9.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை அப்படியே நான் பாக்ஸாக வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம நெக்கு வரைஞ்சி கட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் இறக்கி உள்பக்கமாக 1 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கார்னர் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பாக்ஸ் வடிவும், அதை விட்டு வெளியில் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி நல்லா ரவுண்டாக விரித்து எடுக்கணும். எடுத்துட்டு நல்லா ரவுண்டு போலவே போட்டு விட்டுறலாம். அந்த அடியிலையே நல்லா ஒரு பானை நெக் மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1.25 இன்ச்சு அளவுலேருந்து ஆரம்பித்து அடியில் வரும்போது நல்லா ரவுண்டாக விரிஞ்சு வர்ற மாதிரி 2-3 வளைவு போட்டு விட்டுருக்கேன். அந்த நுனியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி வளைச்சி விட்டுருப்பேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கார்னர் மாதிரி நீண்டு வரும்போது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முதல்ல வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அளவை தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கேன்வாஸ் விலகி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த விளிம்பில் பிடிச்சி ஒரு பின் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் இந்த இடத்துலையும் பின் போட்டுக்கிட போகிறேன். ஏன்னா இப்போ உள்பக்கமாக இருக்கக்கூடிய கழுத்தை கட் பண்ண போகிறோம். அந்த கார்னர் மத்தி வருது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ரோப் வச்சு தைக்க போகிறோம். நல்லாயிருக்கும். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேன்வாஸ் அப்படியே வச்சுட்டு நான் கழுத்தை கட் பண்ணி வெளியே எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை இப்போ இந்த க்ரீன் கலர் கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் கொஞ்சம் வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத்தை நம்ம நார்மலாக எப்பவும் கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முதுகு பக்கத்தை லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் தையல் போட்டுடலாம். ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு லைனிங்குக்கு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். எப்போவுமே லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு அளவுகள் துல்லியமாக வரும். அதுக்காக தான் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பீஸை அப்படியே லைனிங் பக்கமாகவே 2ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். மடிச்சுட்டு இந்த சென்டர் தெரிகிறதுக்காக ஒரு கட் கொடுத்து வச்சுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி மார்க்கர் எடுத்து வச்சுட்டு சென்டரில் நம்ம நேரே கோடு போட்டு விட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சென்டர் பகுதி தெரிஞ்சிடும். இப்போ அந்த க்ரீன் கலர் கிளாத்தை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து விட்டு இந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம இந்த கேன்வாஸை ஒட்டியும் கட் பண்ணி தைப்போம், அதுவும் ஒரு விதமாக தைப்போம். ஆனால் இது இந்த பிசர் எல்லாமே உள்பக்கமாக மடித்து தைக்கிற மாதிரி தைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்ட இடங்கள் எல்லாமே நான் அப்படியே உள்பக்கமாக மடித்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். கேன்வாஸோட அளவுக்கு தைக்கணும். அப்போ தான் அந்த கழுத்தோட வளைவுகள் சரியாக தெரியும். இப்போ தைச்சி எடுத்தாச்சு. அந்த லைனிங் பக்கத்தில் சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க. அதே போல் இந்த க்ரீன் கலர் கிளாத்லேயும் சென்டர் நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மேலேருந்து ஒரு தையல் நீட்டாக கீழே வரைக்கும் போட்டு விட்டோன்னா அந்த சென்டர் பாயிண்ட் விலகி போகாமல் இருக்கும் 2 கிளாத்லையும். அதுக்காக தான் இப்போ கேன்வாஸில் படாமல் அந்த தையலை போட்டு வெளியே எடுத்துட்டேன்.
இனி கேன்வாஸுக்கு உள் பக்கமாக கேன்வாஸை ஒட்டியே நம்ம வந்து தையல் போடணும். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்தி திருப்பி அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக தையல் போட்டோம் அப்படின்னா சரியாக கழுத்து வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாடல் எல்லாமே வந்து பிகினர்ஸும் ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்து முடிச்சிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேன்வாஸுக்கு உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு க்ரீன் கலர் கிளாத் இருக்குது பாருங்க, அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இனி இந்த வளைவுகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல லைட்டாக கட் பண்ணி அந்த கிளாத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. அப்படியே திருப்பலாம். கார்னர் வந்து கொஞ்சம் சரியாக வராத மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அதுக்காக ஒரு பாயிண்ட் ஊசி எடுத்து வச்சு இந்த இடத்துல எடுத்து விட்டுக்கிட போகிறேன். அந்த இடத்துல வந்து கார்னர் எடுத்து விடும்போது ஓட்டை போட்டுறக்கூடாது. அப்புறம் பிசிறு வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். ஒரு பென்னு, பென்சில் எதோட முனையாக இருந்தாலுமே நம்ம வச்சு லைட்டாக தள்ளி தள்ளி விட்டோன்னா அழகாக வந்துடும். இப்போ நல்லா திருப்பிட்டு அந்த கேன்வாஸோட விளிம்புலையே நம்ம வந்து நெக்கில் தையல் போட போகிறோம். இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத்து, நல்ல கிளாத்து, இதுக்கு மேலே க்ரீன் கலர், இந்த எல்லா கிளாத்துமே சேர்ந்து அந்த விளிம்பில் தையல் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே தையல் போட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து முடித்து அப்படியே திருப்பி அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் கிளாத்து முடியுது பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே விளிம்பில் தையல் போடலாம். கொஞ்சம் கொஞ்சம் பிசிறு தெரிஞ்சாலும் அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே தையல் போடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணும்போது அதுவும் இந்த மாதிரி 2 கலர் காம்பினேஷன் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இதில் வந்து கழுத்தை ஒட்டி ஒரு பைப்பிங் மட்டும் வச்சுட்டு இப்படியே விட்டுறலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் லேஸ் ஒர்க் எல்லாம் வச்சு பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸோட கிளாத்தில் ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு சதுர பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்னர் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து நல்லா அப்படி பொடியாக உருட்டி கொஞ்சம் பாதி அளவுக்கு வரைக்கும் நம்ம உருட்டினதும் அப்படியே சுருட்டி கைக்குள்ளே மடிக்கணும். நான் வந்து சுருட்டுறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சுருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ரோப் மாதிரி மடங்கி இருந்த மாதிரி தெரியும். ரோப் வந்து அப்படியே திருப்பி விட்ட போல் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவில் வந்து தெளிவாக தெரியலன்னு நினைக்கேன். ஆனால் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் சரசரன்னு இருக்கிறதுனால சரியாக உருண்டு வர மாட்டேங்குது. இதுவே வந்து சில்க் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் காட்டனாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஜரி த்ரெட்டெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால கொஞ்சம் சரசரணி நம்ம ஒரு பக்கம் உருட்டுனா ஒரு பக்கம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் நான் இதை வந்து தச்சு எடுத்தேன். ஒரு 5-6 பீஸ் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து பழகிரும். உங்களுக்கு புதுசில் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக துணி வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 ஒன்றும் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி மடித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளவுஸில் வச்சு தைச்சதுக்கப்புறம் ரொம்ப லுக்காக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தைச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் அதோட பாருங்கள், அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து மொத்தமாக தைக்கிறது வரைக்கும் காமிக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் தைக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டைப்பில் நிறைய மாடல் வந்து தைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு மாடல் காமிச்சிருக்கேன். முன்னாடியே நம்ம சேனலில் வந்து இந்த மாடல் எல்லாமே அதிகமாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் ரொம்ப வியூஸு போகிறதில்ல. முடிஞ்சால் உங்களுக்கு இன்னும் நிறைய மாடல் வேணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோ எல்லாமே உள்ளே போய் பாருங்கள். ரொம்ப நல்ல மாடல் எல்லாமே இருக்குது நம்ம சேனலில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் உருட்டி தைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் நம்ம வந்து மாடல் அப்படின்ட்டு வரும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்க வேண்டியது இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப பெரிய பீஸாலாம் தைக்கக்கூடாது. ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்குள்ளே இந்த பீஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ தையல் போட்டதுக்கு வெளிப்பக்கமாக இதை நம்ம வந்து கட் பண்ணி பிசிறு ரொம்ப இல்லாத அளவுக்கு எல்லா பீஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். முக்கியமாக இந்த பீஸ் எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது சரியாக வரும். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
இந்த இடது பக்கத்தில் அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே இருந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வைக்கிறேன். அந்த பீஸ் வந்து நம்ம உருட்டணும் பாருங்க, அந்த உருட்டின பக்கம் வந்து மேலே வர்ற மாதிரியே வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கழுத்து பகுதியில் இடத்த விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சுருப்பேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். அந்த லேஸோட அளவு வந்து ஒரு அரை இன்ச்சு இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் கழுத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக வச்சோம் அப்படின்னா அந்த லேஸும் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் யோசித்து அதுக்குள்ளே பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பிசுறு தெரியாத அளவுக்கு இந்த சின்ன சின்ன பீஸ் வச்சு தைக்கிறதெல்லாம் கவர் பண்ணணும். இப்போ இன்னொரு பக்கம் கார்னர் வருது பாருங்கள், அதுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே இதை வச்சு நான் அப்படியே முடித்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு எக்ஸ்ட்ரா நின்னாலும் அதெல்லாம் சரி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு லேஸ் வச்சு தைக்கும்போது பிசுறு வெளியே தெரியாமல் அழகாக வரும். இப்போ அந்த கழுத்தை ஒட்டி க்ரீன் கலரில் லேஸ் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து அப்படியே தைச்சிக்கிட போகிறேன். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல லைட்டாக மடித்து விட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தையல் போட்டு மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்தே நான் வந்து அப்படியே அந்த கழுத்தோட விளிம்பை ஒட்டி தைச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த லேஸ் வந்து நம்ம வச்சு தைச்சோம் பாருங்க, மெரூன் கலர் பீஸ் அதை வந்து அப்படியே மறைச்சி வர்ற மாதிரியே இருக்குது இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு தைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி மாடல் வச்சு தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு லேஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சு தைச்சிருங்க. 1/4 இன்ச்சு அளவுக்குலாம் லேஸ் வச்சிங்கன்னா அந்த பிசுறெல்லாம் கவர் ஆகாது. அதனால எப்போவுமே நம்ம தைக்கிற மாடலுக்கு ஏற்ற மாதிரி லேஸும் வந்து தேர்ந்தெடுத்துக்கிடணும். இப்போ இன்னொரு பக்கத்தில் அந்த கார்னர் வருது, இந்த இடத்துலையும் லைட்டாக மடிச்சுட்டு நான் வந்து அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துல இருந்தே திரும்ப அப்படியே தைக்கலாம். இந்த லேஸ் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே நான் முன்பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லேஸை வந்து அப்படியே முன்பக்கம் வரைக்கும் நான் வச்சு முடிச்சுக்கிட போகிறேன். கட் பண்ணி இந்த ஷோல்டர் பகுதியில் தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால எப்போவுமே முன்பக்கத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கும் சேர்ந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக ஒரு தையல் போடலாம். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்லாம் லேஸை வந்து நல்லா பொறுமையாக திருப்பி திருப்பி தைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு கோவில் கொடைக்காக தைச்ச ப்ளவுஸு. ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் லெஹங்கா வந்திருந்து, லெஹங்கா பாவாடை வந்திருந்து. இது வந்து ப்ளவுஸ் பீஸு. அதனால் நம்ம வந்து இந்த பச்சை கலரில் கிளாத்து தனியாக எடுத்து தைக்கிற மாதிரி இருந்து. இப்போ அந்த பச்சை கலர் கிளாத்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கோல்டு கலர் லேஸ் வச்சுருக்கேன். இந்த லேஸை அப்படியே நான் வந்து அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே தைச்சி விட போகிறேன். இது 1/4 இன்ச் அளவில் உள்ள கிளாத்து தான், இருந்தாலும் போய் நான் அந்த லேஸில் வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் போட்டு முடிச்சிருந்தேன். ஒரு சில வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்லாம் நம்ம ஒரு தையலோடு விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி எலும்பிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 தையல் போட்டு நம்ம எப்போவுமே முடித்து எடுக்க பார்க்கணும். இந்த லேஸுமே அப்படி தான், நம்ம அந்த வளைவுகளெல்லாம் லைட்டாக மடித்து விட்டு திருப்பி தையல் போட்டு கொண்டுட்டு வந்து முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரியே தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கத்துக்கு நம்ம க்ரீன் கலர் கிளாத்து வைக்கல, அந்த லேஸு வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச் அளவுக்கு இந்த கிளாத்து விட்டுட்டு நம்ம லேஸ் வைக்கிற மாதிரி இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வெளிப்பக்கமும் ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இந்த மெரூன் கலர் கிளாத் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துலலாம் சென்டரில் ஒரு பெரிய சைஸ் பீட் வச்சு நான் வந்து தைச்சிருந்தேன். தைக்கிற வீடியோ காமிக்க முடியலை, கொஞ்சம் அவசர ஒர்க் அப்படிங்கிறதுனால அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதையும் தைச்சிட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக முதுகு மடித்து தைக்கிற மாதிரி இதுக்கு மடிச்சும் தைச்சி டாட்டெல்லாம் பிடிச்சிட்டேன். இதுக்கு ரோப்பும் தைச்சிருந்தேன். கை பாருங்கள், கை வந்து சுருக்கு வச்சு எல்போ ஸ்லீவ் தான் தைச்சிருந்தேன். பாதி இடம் சுருக்கு வர்ற மாதிரியும் பாதி இடம் நார்மலாக வர்ற மாதிரியும் அந்த க்ரீன் கலர் கொடுத்து தைச்சிருக்கேன்.
இதுக்கு ரோப் வந்து நல்லா கொத்த வர்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே போலயே ரெடி பண்ணி குடுத்தாச்சு. கிரீன் கலர்ல வச்சுருக்கோம். இந்த ரோப்பு எல்லாமே. பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்குது. இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.